சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவளுக்கு நான் தான் அப்பான்னு தெரியாது. இதுவே எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? இதை விட பெரிய தண்டனை கொடுக்கணுமா? கொடு. ஆனா அந்த பிஞ்ச விட்டு அவ பாவம், விவரம் தெரியாத வயசு. நான் மகா பாவி பாவி. அவளுக்கு அவ அம்மா யாரு, அப்பா யாரு, அவளை யாரு வளர்க்கிறான்னு எதுவுமே தெரியாது. அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு அதை தாங்க முடியாம பிச்சு வரும். அவ பச்சை மண்ணு கோபத்தை அவ மேல காட்டாது. உனக்கு என்ன வேணும்? நான் பண்ணதுக்கு நீ எனக்கு தண்டனை கொடுக்கணும், அவ்வளவுதானே. எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு. தாராளமா என் உயிரை எடுத்துக்கோ. நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், மாட்டேன், மாட்டேன். என்னை கொன்று என் உயிரை எடுத்துக்கோ. என் புள்ளைய மட்டும் விட்டு. என் கைய உடைக்கணுமா? இல்ல நடக்க முடியாம என் காலை உடைக்கிறியா? இல்ல எந்திரிக்கவே முடியாம காலை பூரா படுக்கையில இருக்கணுமா? என் முதுக உடைச்சிரு. எனக்கு தண்டனை கூட. அவளை விட்டு என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, 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 எடுத்துக்கோ. சிஸ்டர், என்னாச்சு? குழந்தை நார்மல் ஆயிட்டு வரா. ஐயோ, வெக்காளியாத்தா, ஆத்தா, வெக்காளியாத்தா. பல்ஸ் ரேட் நல்லா இருக்கு, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க போய் குழந்தைய பார்க்கலாமா? டாக்டரே உங்களை கூப்பிடுவாங்க. கடவுளே, உனக்கு கோடி நன்றிப்பா. கார்த்திக் எங்க போனா? ஆளை காணோம். என் உயிரை எடுத்துக்கோ, என் உயிரை எடுத்துக்கோ, என் உயிரை எடுத்துக்கோ. என் குழந்தை, என் குழந்தை. என் உயிரை எடுத்துக்கோ, என் குழந்தைய விட்டு. கார்த்திக், கார்த்திக், தமிழ் சரியாயிட்டு வரலாம், வாப்பா. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றிப்பா. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகல, அது போதும்ப்பா. ஆமா, என் வேண்டுதல சாமி கேட்டுருச்சுமா, கேட்டுருச்சுமா. ஆமாப்பா, உன் வேண்டுதல் அந்த சாமிக்கு கேட்டுருச்சு. உன் குழந்தைக்கு ஒண்ணுமே இல்ல. வாப்பா போலாம். டேய், டேய், என்னடா ரத்தம்? எப்படி அடிபட்டுச்சு? என்னாச்சுடா? அம்மா, இவரு குழந்தைக்காக வேண்டிக்கிட்டார் போல. ரொம்ப நேரமா இவரு செவுத்துல தலைய முட்டிக்கிட்டே இருந்தாரு.
அதான் இவருக்கு நெத்தியில அடிபட்டு இருக்கு. என் உயிரை எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு அழுதாருமா. என்ன கார்த்திக் இப்படி பண்ணிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வெறும் சடம்மா. என் பிள்ளைக்கு என் உயிரை போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் பேசாத கார்த்திக். தமிழுக்கு ஒண்ணும் இல்ல. என்னம்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல கூட்டிட்டு போய் கட்டு போடுங்கம்மா. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. கூட்டிட்டு போங்கம்மா. சரிம்மா. கார்த்திக் வா போலாம். தமிழ் தமிழ் இங்க பாரு, அம்மா வந்திருக்கேடா. கண்ணு மொழிடா. உனக்கு என்னடா செய்யுது? ஏன் தூங்கிட்டே இருக்க? இங்க பாரு, அம்மாவை பாரு. இங்க பாரு, அம்மாவை பாருடா. தமிழ், அம்மாவை பாரு. தமிழ், இங்க பாரு, அம்மாவை பாரு. அம்மா கிட்ட ஒரு தடவை பேசுமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா போய் வாங்கிட்டு வரேன். நீ என்ன சொன்னாலும் அம்மா கேக்குற, சரியா? ஏதா தமிழ் பாப்பாங்க இது உள்ளதா இருக்கா மாமா? தமிழ், அம்மா இங்க பாரு. பாப்பா பாப்பா இவர் தமிழ பாருங்க மாமா. என் கூட பேச மாட்டேங்கிறா. கண்ணே திறக்க மாட்டேங்கிறா மாமா. என் கூட பேச சொல்லுங்க மாமா. அத்தா அழாத அத்தா. டாக்டர் பாப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு? குழந்தைக்கு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. அபய கட்டத்தை தாண்டிட்டா. இன்னும் கான்சியஸ் மட்டும் தான் வரல. சரியாயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும்.